நாம பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூர்ல இருந்து தாராபுரம் போயிட்டு இருக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ்ல எல்லாம் புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம கோல்டன் பவர் நம்ம வந்த பஸ், அப்புறம் எவ்வளவு ஷைனி ஏகாத நம்ம கூட வராங்க இந்த டைமும். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்லீப்பர் பஸ்ல புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 1 o'clock ஆகுதுங்க. நாங்க தாராபுரம் போறதுக்கு வந்து 5:30 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பழனி ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நானும் ஷைனி அக்காவும் மட்டும்தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி மாறிடுச்சு. ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து தாராபுரம் வந்து வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டிலேருந்து எல்லாரும் ஒட்டுக்கா வந்து பழனி கிளம்பியாச்சு. தாராபுரம்லேருந்து பழனி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க. நம்ம காரில் போனால் வந்துட்டு நியர்லி ஒரு 1 hour ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. முருகனோட 6 படை வீடுகள் 4வது படை வீடு நம்ம பழனி இன்னைக்கு பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் இது 3மே பார்த்தாச்சு. வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்டாக நம்ம திருத்தணி வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து கோவிலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பெங்களூர்லேருந்து எப்படி ரீச் ஆகணும்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இருக்கிற வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். முருகன் பழனி கோயிலுக்கு வந்து பாத யாத்திரையாக வரவங்க வந்து நிறைய பேர் நாங்கள் பார்த்தோங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் தாராபுரம் வந்தப்பையும் சரி, நாங்கள் போயிட்டு இருந்தப்பையும் சரி, எவ்வளோ பேர் வந்துட்டு நடந்தே வந்துட்டு கோயிலுக்கு வராங்க. நாம் பழனி சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் வெஹிக்கல்லே வந்துட்டதுனால வந்துட்டு பஸ் ரூட்டெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்காது. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வீடியோவில் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பிங்க இங்கே இருக்குது, எந்த ரூட் பஸ்ஸு அதெல்லாம் வந்து யூஸ்வலாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி இருக்காது. டேரெக்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், காருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, அந்த மினிமலான டீட்டெயில்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். பழனியில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குங்க. நிறையா ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கும் சரி, அப்புறம் நம்ம தங்குறதுக்கும் சரி ஏகப்பட்ட ரூம் இருக்குது. நாம் ஓன் வெஹிக்கிள் வந்ததுனால சார்ஜ் வந்து என்ட்ரி சார்ஜ் இருக்குங்க. நம்மளுக்கு காருக்கு பார்த்தீங்கன்னா 70 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு பில்லும் கொடுத்துருவாங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இடத்துல வந்து பார்க்கிங் இல்லைங்க. ஆனால் வந்து நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் வந்து பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும், நீங்கள் கார் பார்க் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப கோயிலுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த பார்க்கிங் சூட் ஆகுதோ நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் பார்க்கிங் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. காய்ஸ், நாம பாத்தீங்கன்னா கார் வந்து பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். பார்க்கிங்க்கு வந்துட்டு காருக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்து 70 rupees. அப்புறம் வந்து பார்க்கிங் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் பிரைவேட் பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு, நிறைய இடத்துல இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்றாங்க. அங்கதான் காரை போட்டுட்டு இப்ப நாங்க நடந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம ரோப் கார்ல போறதுக்கு லெஃப்ட் சைடு இந்த சைடு போகணும். நாம நடந்து இந்த பக்கம் தான் போறோம். நம்ம கேங் பாருங்க அங்க போயிட்டு இருக்கிறாங்க முன்னாடி. நீங்கள் ஏதாவது லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே நிறையா சென்டர்ஸ் இருக்குங்க. பேக் வைக்கிறதுக்கு, செப்பல் வைக்கிறதுக்கு ஃப்ரீ சென்டர், அப்புறம் வந்துட்டு பெய்டு நிறையா சென்டர் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம கூட்டங்க. சண்டேல வந்துட்டோம் நாங்க வேற. இங்கதான் பாத்தீங்கன்னா மொபைல் கொடுக்கணும். 4 hours later. நாம பாத்தீங்கன்னா பழனியில சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம போன் எப்பதான் கலெக்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால வந்துட்டு நாங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோல சொல்றேன். இதுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். நம்ம இதுக்குள்ள போய் தான் வந்துட்டு உள்ள போனோம். இங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்குங்க. நீங்க போன் வைக்கிறதுக்கு, லக்கேஜ் வைக்கிறதுக்கு நிறைய கடை இருக்கு. இங்கதான் பாத்தீங்கன்னா கியூ ஸ்டார்ட் ஆகும் நம்ம படிக்கட்டு ஏறதுக்கு. பேக்லாம் வந்து தரவா செக் பண்ணிட்டு அலோவ் பண்றாங்க. சோ அதனால போன் மேல எடுத்துட்டு போக சான்ஸே கிடையாது. இதுதாங்க என்ட்ரன்ஸ். போலீஸ் பாத்தீங்கன்னா 24 hours இங்கே இருப்பாங்க. சோ அதனால நம்மளுக்கு ஏதாவது டவுட்னா அவங்ககிட்ட கூட கேட்டுக்கலாம்.
இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லேடிஸ் போற வழி, பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸ் போற வழி. இதுக்கப்புறம் வந்து மொபைல் அலோட் கிடையாது. நாம வந்து மொபைல் லாக்கர்ல குடுத்துட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள போறப்ப மட்டும்தாங்க ஜென்ட்ஸு லேடிஸ் தனித்தனி கியூ. உள்ள போன வாட்டியுமே 2 பேருமே வந்து ஒரே படிக்கட்டுல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். பழனி கோவில்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா போறது இருக்கு, அப்புறம் வந்துட்டு மினிமலா இருக்கிறது வந்து 10 ருபீஸ் இருக்கு, அப்புறம் 100 ருபீஸ் இருக்கு, 500 இருக்கு, அப்புறம் வந்துட்டு விஐபி இருக்கு. இது மாதிரி நிறைய டைப்பான ஸ்பெஷல் தரிசனம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சண்டே பாத்தீங்கன்னா செம கூட்டங்க. எவ்வளவு கூட்டம்! நாங்க சாமி பாக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க வந்து அந்த 100 ரூபாய் தரிசனம் இருக்குல்ல அதுலதான் போனோம். ஆனா அதுலயே வந்துட்டு எங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க வீக்கெண்ட்ல பழனி வரீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. ஏன்னா நாங்க வீக்கெண்ட்ல தான் போனோம். இந்த அளவு வந்து கூட்டம் இருக்கும். நம்ம குரூப் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன் வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா இந்த அளவு கூட்டம் இருக்குங்க. முடிஞ்ச அளவு வந்துட்டு வீக் டேலயே வர பாருங்க. நாம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல மதுரையில இருக்க திருப்பரங்குன்றம், அப்புறம் பழமுதிர் சோலை, அப்புறம் சென்னை போய் நம்ம திருத்தணி பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 2 முருகப்பெருமான் இருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா நம்ம ஃபியூச்சர்ல வந்து அந்த 2 கோவிலையும் போய் பார்த்துட்டு சாமி தரிசனம் வாங்கிட்டு வருவோம். பழனியோட ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் வீட்டுக்கு வாங்கியாச்சு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்துட்டே இருப்பாங்க. அங்க பார்த்த வரைக்குமே என்னோட கணிப்பு படி எனக்கு எப்படி இருந்தாலும் 1 லட்சம் பக்தர்கிட்ட இருப்பாங்க. ஏன்னா நாங்க கீழே போறப்பையும் கூட்டம், ஏறப்பையும் கூட்டம், மேலையும் கூட்டம், இப்போ ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம். அப்பயும் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை, ஏறிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே வந்து 1 லட்சம் பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய கடலா இருக்குங்க. பார்க்கிங் அசனால பெய்ட் பார்க்கிங், பிரைவேட் பார்க்கிங் வந்து இது மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு காருக்கு 200 சார்ஜ் பண்றாங்க. நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாம ஒரு வழியா நம்மளோட தண்டாயுதபாணி பழனி பெருமாள் வந்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.